Students, in the video lecture we methods of solving AC distribution. So we problems பார்க்க போறோம். So அது ஒரு AC distribution networkல so power factor எப்படி டிசைட் பண்றதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். So first நம்ம என்ன first we need to compare DC system and AC system. So AC system is very complex when compared to DC. ஏன் அப்படினு சொன்னோம் அப்படினா so first voltage drop. So voltage dropங்கிறது DC system பொறுத்த வரைக்கும் the voltage drop is mainly based on the resistance value. Resistance value பொறுத்து மட்டும் தான் voltage drop வந்து நம்ம DC ல சொல்லுவோம். But in AC பொறுத்த வரைக்கும் the voltage dropங்கிறது it completely depends upon the current and the impedance. So impedance means Z equal to R plus J X. So for example, inductive reactance XL. So AC system the voltage drop is based on resistance value R and the value of the inductive reactance. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எதனால வோல்டேஜ் ட்ராப் வந்து டிசி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸை பொறுத்து மட்டும் இருக்குது அப்படின்னா டிசியில் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸலுக்கு நம்ம எல்லாரும் ஃபார்முலா தெரியும். எக்ஸல் ஈக்குவல் டு 2πfL. ஸோ L is the inductance value, F represents the frequency. ஸோ DC has no frequency. The frequency of a DC system is 0. அப்போ இங்கே 0 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா XL equal to 0. ஸோ அதனால் DC system பொறுத்த வரைக்கும் voltage drop is based on resistance value only. But AC ல பாத்தீங்க அப்படின்னா it has frequency. For example, India பொறுத்த வரைக்கும் frequency equal to 50 Hz. அப்போ நீங்க இந்த இதில் சப்ளை பண்ணீங்க அப்படின்னா இதில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா 2π into frequencyக்கு 50 Hz போடுறீங்க. Lங்கிறது inductance of the line. ஸோ அப்போ கண்டிப்பாக XL வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் in case of a AC system. So voltage drop in AC system depends upon the current as well as the impedance value Z. ஸோ ரெண்டாவது கம்பேரிசன் என்ன அப்படின்னா ஸோ டிசியை பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் நோ டைரக்ஷன். ஸோ டிசியில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னா சப்ராக்ட் பண்ணுறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அல்ஜிப்ராயிக் சம். ஸோ இட் ஹாஸ் நோ டைரக்ஷன். பட் ஏசியை பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் டைரக்ஷன். ஸோ இட் ஹேஸ் டைரக்ஷன். ஸோ இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம ரெண்டு வேல்யூ ஆட் பண்ணுறது சப்ராக்ட் பண்ணுறது இங்கே என்ன சொல்லுவோம் அப்படின்னா we name it as a vector sum. So புரியுதா? So vector sum அப்படின்னா vector subtraction சொல்லுவோம் because it is a direction. So இன்னொன்று AC distribution system எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம். First it consists of ஒரு substation. It has a substation. So substation இந்த output வந்து feeder. For example இந்த system வந்து நம்ம radial systemல பார்த்துப்போம். So radial systemல ஒரு feeder இருக்கும். For example, name it as a AB. AB represents the feeder. மேலே இருக்குது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரில் ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து எப்படி கனெக்ட் ஆகிருக்கும் ஃபீடர்லேருந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து OP. ஸோ OP represents the distributor. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து we are connecting the tappings and taking the supply and deliver to the loads. இது வந்து நம்ம லோட்ஸ் இருக்குது. அப்போ OP represents the distributor, AB represents the feeder line, SS ங்கிறது substation. ஸோ இதில் வந்து AC distribution சொல்லும்போது அதில் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு பவர் ஃபேக்டர். ஸோ பவர் ஃபேக்டர் இஸ் தி கொசைன் ஆங்கிள் பிட்வீன் தி வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஸோ பவர் ஃபேக்டர் நம்ம நார்மலாக எப்படி சொல்லுவோம் cos ஃபைன்னு சொல்லுவோம். ஸோ ஃபை ரெப்ரசன்ஸ் தி ஃபைங்கிறது என்னது ஆங்கிள் பிட்வீன் தி வோல்டேஜ் அண்ட் கரண்ட். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுறவங்கிறத பொறுத்து இந்த ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுறது ரெண்டு டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா பவர் ஃபேக்டர் ரெஃபர் டு ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பவர் ஃபேக்டர் ரெஃபர் டு ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ். ரிசீவிங் எண்ட் வோல்டேஜ். ஸோ இன்னொன்று என்னது பவர் ஃபேக்டர் ரெஃபர் டு load voltage. Refer to load voltage. For example, in the system la for example we are taking 4 loads நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கலாம். ஸோ ஓபிங்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் லைனில் 4 loads நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ the first load draws the current I1, second load வந்து I2, third load வந்து I3, fourth load வந்து current I4. So அப்போ I1 represents the current flowing through the first load. அதே மாதிரி I4 represents the current flowing through the fourth load. So இப்போ வந்து
நம்ம பவர் ஃபேக்டர் வந்து எப்படி எடுக்கிறோங்கிறத பொறுத்து இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பவர் ஃபேக்டர் ரெஃபர் டு ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ். தட் மீன்ஸ் இந்த ரிசீவிங் அண்ட் மீன் இந்த இடம் ஃபைனலாக இருக்கக்கூடிய இது வந்து ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ். தட் மீன்ஸ் இது சென்டிங் எண்டு, இந்த பாயிண்ட் சென்டிங் எண்டு, இது வந்து ரிசீவிங் எண்டு. அப்போ இது வந்து சென்டிங் எண்டு விஎஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ ரிசீவிங் அண்ட் வோல்டேஜை விஆர்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பவர் ஃபேக்டர் எடுக்கும்போது நம்ம ரிசீவிங் அண்ட் வோல்டேஜை பொறுத்து எடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபோர்த் லோடுக்கு எடுக்கும்போது நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா விஆர் ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் I4. ஸோ இதுக்குள்ள கொசைன் ஆங்கிள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா பவர் ஃபேக்டர் ரெஃபர் டு ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ். இது வந்து ஃபோர்த் லோடுக்கு. அதே மாதிரி தேர்ட் லோடுக்கு அதே ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ் விஆரையும் I3யும் எடுப்போம். புரியுது? அப்போ இந்த ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ் ரெஃபரன்ஸை வச்சு நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்னா அது என்ன அப்படின்னா பவர் ஃபேக்டர் ரெஃபர் டு ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ். செகண்ட் டைப் வந்து என்ன அப்படின்னா பவர் ஃபேக்டர் ரெஃபர் டு லோடு வோல்டேஜ். இது என்ன அப்படின்னா செகண்ட் டைப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்த் லோடு எடுத்துக்கலாம். ஃபோர்த் லோடில் பவர் ஃபேக்டரில் இங்கே என்ன சொல்லியிருக்கோம், பவர் ஃபேக்டர் ரெஃபர் டு லோடு வோல்டேஜ். தட் இஸ் இப்போ இந்த ஃபோர்த் நம்ம இப்போ ஃபோர்த் லோடில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதோட வோல்டேஜ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் V4 அண்ட் I4. அதே மாதிரி தேர்ட் லோடுக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா பவர் ஃபேக்டர் நம்ம ரெஃபரன்ஸ் பவர் ஃபேக்டர் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அங்கே வோல்டேஜாக எதோ வச்சிருக்கோம் அப்படின்னா லோடு வோல்டேஜ் வச்சிருக்கோம். அப்போ இந்த டெர்மினல் பாயிண்ட் உள்ளது V4, அப்போ தேர்டு வந்து V3. இப்போ நம்ம எப்படி எடுக்கும் V3 அண்ட் I3ன்னு எடுக்கும். அப்போ அந்த பர்டிகுலராக எந்த லோடு கனெக்ட் ஆகிருக்கும், அந்த லோடு எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் லைனில் கனெக்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய வோல்டேஜ் எடுக்கிறது தான் என்ன அப்படின்னா பவர் ஃபேக்டர் ரெஃபர் டு ரிசீவிங் வோல்டேஜ். இதுக்கு முன்னாடி உள்ள டைப்பில் பவர் ஃபேக்டர் ரெஃபர் டு இப்போ நம்ம பார்த்து வந்து பவர் ஃபேக்டர் ரெஃபர் டு லோடு வோல்டேஜ். ஸோ அப்போ இது வந்து V4 V3, இது வந்து V2 V1. ஸோ அப்போ இந்த லோடு வந்து கரெக்டாக அந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் எந்த பாயிண்ட்ல லொக்கேட் ஆயிருக்கோ அந்த வோல்டேஜ் நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்தோம் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் பவர் ஃபேக்டர் ரெஃபர் டு லோடு வோல்டேஜ். அதே இது ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ்ங்கிறது இதில் கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா லோடுக்கும் ரெஃபரன்ஸை நம்ம என்ன தான் எடுப்போம் அப்படின்னா கடைசியில் உள்ள வோல்டேஜ் தான் எடுப்போம். தட் இஸ் ரிசீவிங் அண்ட் ஃபைனல் எண்ட் வோல்டேஜ் தான் இதில் கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா லோடுக்கும் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுப்போம். ஸோ அதான் என்ன அப்படின்னா பவர் ஃபேக்டர் ரெஃபர் டு ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ். ஸோ புரியுதா? ஸோ இப்போ மெத்தட்ஸ் ஆஃப் சால்விங் ஏசி டிஸ்ட்ரிபியூஷனில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று பவர் ஃபேக்டர் ரெஃபர் டு ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ் அண்ட் செகண்ட் டைப் வந்து பவர் ஃபேக்டர் ரெஃபர் டு லோடு வோல்டேஜ். ஸோ இதை பொறுத்து நம்ம வெக்டர் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பவர் ஃபேக்டர் ரெஃபர் டு ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்ன அப்படின்னா பவர் ஃபேக்டர் ரெஃபர் டு ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ். ஸோ லெட் அஸ் ட்ரா எ டிபிக்கல் ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வரலாம். ஸோ திஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் லைன். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம என்ன கனெக்ட் பண்ணிப்போம், ஸோ டிஸ்ட்ரிபியூட்டரில் டேப்பிங்ஸ் எடுத்து நம்ம வந்து லோட்ஸ் கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நேம் வச்சிடலாம். இட் இஸ் AB. AB ரெப்ரசன்ஸ் தி டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அப்போ நம்ம லோட்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டரில் டேப்பிங்ஸ் எடுக்கும். ஸோ இந்த பாயிண்ட் இட் இஸ் நேம் இட் இஸ் சிங்கிற பாயிண்ட்ல வந்து டேப்பிங்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் லோடு கனெக்ட் பண்ணிப்போம். இட் இஸ் அ ஃபர்ஸ்ட் லோட். ஸோ அந்த லோட் ட்ராப் பண்ணக்கூடிய கரண்ட் வந்து I1. அதே மாதிரி இன்னொரு லோடு தட் இஸ் செகண்ட் லோடு. அதே டிஸ்ட்ரிபியூட்டரில் டேப்பிங்ஸ் எடுத்து செகண்ட் லோடு. ஸோ அந்த செகண்ட் லோட் ட்ராப் பண்ணக்கூடிய கரண்ட் வந்து I2. இப்போ வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பவர் ஃபேக்டர் ரெஃபர் டு ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ். ஸோ இந்த VB தட் இஸ் தி வோல்டேஜ் அட் தி லாஸ்ட் பாயிண்ட் தட் இஸ் VB இதுதான் என்ன. இப்போ இது சென்டிங் எண்ட், VAங்கிறது சென்டிங் எண்ட், VBங்கிறது ரிசீவிங் எண்ட். அப்போ தி வோல்டேஜ் அட் சென்டிங் எண்டுங்கிறது VAன்னு சொல்லலாம். அதே மாதிரி தி வோல்டேஜ் அட் ரிசீவிங் எண்டுங்கிறது VBன்னு சொல்லலாம். ஸோ அப்போ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா VB இஸ் தி ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ் ஈக்குவல் டு VR. VRங்கிறது ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ் தான். ஸோ இங்கே ரிசீவிங் எண்ட் வந்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து B. ஸோ அதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா VB இஸ் தி ரிசீவிங் அண்ட் வோல்டேஜ். ஸோ அப்போ நம்ம ரெஃபரன்ஸாக இந்த VBயை தான் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா கரண்ட் தட் இஸ் cos ∅1. ஸோ ஏன் cos ∅1ன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸாக நம்ம இந்த வோல்டேஜுக்கும் இந்த கரண்ட் I1 தட் இஸ் தி வோல்டேஜ் அட் பாயிண்ட் B தட் இஸ் VB அண்ட் I1 இந்த ரெண்டுக்குள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா ∅1. ஸோ அப்போ அதுக்கு பவர் ஃபேக்டர் எடுக்கும்போது cos ∅1ன்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து cos ∅2. அப்போ இதை எப்படி சொல்கிறோம், ∅1 இஸ் தி angle between VB and I1. At the same time ∅2 is the angle between the same receiving end voltage VB and I2. So in the loads வந்து எப்படி loads அப்படின்னா it is a lagging power factor loads, that is inductive loads.
ஸோ அப்போ லோட்ஸ் வந்து இண்டக்டிவாக இருக்கிறதுனால இந்த வோல்டேஜ் கம்பேர் பண்ணும்போது கரண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா லேகாக இருக்குது. ஸோ அப்போ திஸ் I1 and I2 இந்த ரெண்டு லோட்ஸும் என்ன அப்படின்னா இட் இஸ் அ லேகிங் பவர் ஃபேக்டர் லோட். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் அ லேகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ். ஃபர்ஸ்ட் லோட் ட்ராப் பண்ணக்கூடிய கரண்ட் என்ன I1, செகண்ட் லோட் ட்ராப் பண்ணக்கூடிய கரண்ட் I2. AB ரெப்ரசன்ஸ் தி டிஸ்ட்ரிபியூட்டர் லைனு. ஸோ அதில் சிங்கிற பாயிண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் லோட் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதுமாரி பியில் செகண்ட் லோடு கனெக்ட் பண்ணியிருக்கோம். VA is the sending end voltage, at the same time VB is the receiving end voltage. ஸோ இப்போ வந்து நம்ம ஸோ அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா name it as a R1 plus JX1, that is in the line R1 plus JX1. ஸோ அதே மாதிரி the impedance between the section CB. ஸோ அப்போ இந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய இம்பிடன்ஸ் வந்து R2 plus JX2. அப்போ the impedance between the section AC equal to R1 plus JX1. ஸோ அப்போ that is அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா Z1 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ Z1ங்கிறது என்னது, it is the impedance between the sections A and C. ஸோ அப்போ Z1 ZAC equal to R plus JX1. அதே மாதிரி Z2ங்கிறது it indicates the impedance between the section BC. ஸோ அப்போ ZBC அப்படின்னா ZCBன்னு கூட சொல்லிக்கலாம். ZCB equal to என்னது R2 plus JX2. ஸோ இப்போ வந்து நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஸோ யாருக்குமே சொன்னால் இம்பிடன்ஸ் ஆஃப் செக்ஷன் ஏசிங்கிறது Z is equal to R plus JX1. அப்புறம் இம்பிடன்ஸ் ஆஃப் செக்ஷன் CB அப்படின்னா BCன்னு சொல்லலாம், தட் இஸ் ZCB equal to R2 plus JX2. ஸோ அப்போ லோட் கரண்ட் அட் பாயிண்ட் C. ஸோ பாயிண்ட் C வந்து I1ன்னு சொல்கிறோம். ஸோ தென் ஃபர்ஸ்ட் இங்கே போடணும்னா லோட் கரண்ட் அட் பாயிண்ட் C. பாயிண்ட் சியில் நம்ம ஃபர்ஸ்ட் லோட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கரண்ட் வேல்யூ வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா I1. ஸோ that is I1 equal to I1 of. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து e power minus j5 சொல்கிறோம். ஏன் அப்படின்னா we are using a lagging power factor load. ஸோ அப்போ lagging power factorங்கிறது இந்த receiving end voltageோட I1 வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லேகிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே மைனஸ்ன்னு சொல்கிறோம். that is exponential power of minus j power 5.1. 5.1ங்கிறது it is a angle between I1 and VB அப்படின்னா VR. ஸோ அதை வந்து நம்ம காஸ் அண்ட் சைன் ஃபார்மில் சொல்லும்போது எப்படி சொல்லணும் அப்படின்னா I1 into cos 5.1 minus j into sin 5.1. ஸோ இப்போ I1 into cos 5.1 is the active power. அதே மாதிரி I1 into sin 5.1. ஸோ இந்த term it represents the reactive power. ஸோ என்ன reactive? It is a inductive reactive. ஏன் அப்படின்னா நம்ம இண்டக்டிவ் டைப் ஆஃப் லோடு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இங்கே என்ன ஆகுது, லேகிங் பவர் ஃபேக்டர் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால தான் இங்கே என்ன போட்டிருக்கோம், மைனஸ்ன்னு போட்டிருக்கோம். மைனஸ் ரெப்ரசன்ஸ் தி லேகிங் பவர் ஃபேக்டர். ஸோ புரியுதா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா லோட் கரண்ட் அட் பாயிண்ட் B. ஸோ இதை பார்க்கணும். லோட் கரண்ட் அட் பாயிண்ட் B அது வந்து என்ன அப்படின்னா I2ன்னு சொல்லுவோம். லோட் கரண்ட் அட் பாயிண்ட் B equal to I2. இப்போ நம்ம I2. ஸோ அப்போ I2 எப்படி சொல்லலாம், I2 equal to I2 into the same e power minus j5 2ன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இங்கே நம்ம பார்க்குறது செகண்ட் லோடு பார்க்குறோம் I2. ஸோ I2 பண்ணும்போது அதோட பவர் ஃபேக்டர் பார்க்கும்போது it represents the cosine angle between the receiving end voltage, that is VB and I2 பார்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், முதல்ல இங்கே சொல்லியிருக்கோம் the angle between VB and I2 வந்து 5.2. அதான் இங்கே எடுத்துருக்கோம். புரியுது? அதனால தான் 5.2 போட்டுருவோம். ஈக்குவல் டு எப்படி இருக்கலாம், I2 into the same way cos 5.2 minus j sin 5.2ன்னு சொல்லலாம். இதனால் மைனஸ்ன்னு போட்டிருக்கோம் பிகாஸ் we are using a lagging power factor load. அப்போ I2 into cos 5.2 ஆக்டிவ் பவர், அதேமாதிரி ரியாக்டிவ் பவர் சொல்லும்போது I2 into sin 5.2 it represents the reactive power. ஸோ என்ன ரியாக்டிவ், இண்டக்டிவ் ரியாக்டிவ். ஏன் அப்படின்னா we are using a lagging power factor load. ஸோ அப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கரண்ட் இன் செக்ஷன் A. ஸோ
இப்போ கரண்ட் இன் செக்ஷன் சிபி பார்க்கணும். ஸோ சிபி மீன்ஸ் இந்த செக்ஷனில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஸோ அப்போ கரண்ட் இன் செக்ஷன் சிபி இந்த பாயிண்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஐசிபி ஈக்குவல் டு I2. ஏன்னா ஃபைனல் எண்ட் இங்கே I2 தான் இருக்குது. அப்போ இந்த I2வும் இந்த செக்ஷனில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால என்ன சொல்கிறோம், ஐசிபி ஈக்குவல் டு I2. ஸோ அப்போ ஐசிபி ஈக்குவல் டு I2 ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், I2 இன்ட்டு cos phi2 minus j sin phi2. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னா கரண்ட் இன் செக்ஷன் ஏசி இந்த செக்ஷன், தட் இஸ் ஐஏசி. ஸோ அப்போ ஐஏசி கரண்ட் இன் செக்ஷன் ஏசி, அதை என்ன சொல்கிறோம், ஐஏசின்னு சொல்கிறோம். ஐஏசி ஈக்குவல் டு இது என்ன சொல்லலாம், தி ஃபர்ஸ்ட் கரண்ட் தட் இஸ் I1 ப்ளஸ் I2. ஏன்னா இங்கே வரக்கூடிய கரண்ட்டு இங்கே எப்படி பிரியுது, ரெண்டு டெர்மினல் பாயிண்ட்ஸில் பிரியுது. இங்கே I1 இங்கே I2ன்னு பிரியுது. அப்போ ஐஏசி ஈக்குவல் டு கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்டில் போட்டோம் அப்படின்னா, ஸோ இதை காமன் பாயிண்ட் வச்சுக்கிட்டோம்னா இது இன்கமிங் பாயிண்ட், இது ரெண்டும் அவுட் கோயிங். அப்போ ஐஏசி ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2. ஐஏசி ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2. ஓகேயா? ஸோ ஈக்குவல் டுன்னு போட்டோம் அப்படின்னா, ஸோ I1ஓட வேல்யூ என்னது இங்கே யாருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், I1 இன்ட்டு cos phi1 minus j sin phi1 plus I2க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், I2ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். I2 இன்ட்டு cos phi2 minus j sin phi2. ஓகேயா? இப்போ இது வரைக்கும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வோல்டேஜ் டிராப்பிங் செக்ஷன் சிபி, தட் இஸ் இந்த செக்ஷனில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேயா? சப்போ வோல்டேஜ் டிராப்பிங் செக்ஷன் சிபி இந்த செக்ஷன் செகண்ட் செக்ஷன், அது என்ன சொல்கிறான், விசிபின்னு சொல்லலாமா. விசிபி ஈக்குவல் டு என்னது, ஃபஸ்ட்டு வோல்டேஜுங்கிறது என்னது, வோல்டேஜ் ஈக்குவல் டு சிம்பிள் ஓம்ஸ் லா V ஈக்குவல் டு IR. அப்போ இந்த செக்ஷனில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்ன சொல்கிறோம், ஐசிபின்னு சொல்கிறோம், தட் இஸ் I2. அப்போ ஐசிபியும் I2வும் ஒன்று தான். ஐசிபி இன்ட்டு இதுக்குள்ள இம்பிடன்ஸ், இந்த செக்ஷனுக்குள்ள இம்பிடன்ஸ் என்ன சொல்கிறோம், ZCB. ஸோ அதுவும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். ZCB ஈக்குவல் டு R2 ப்ளஸ் JX2 இன்ட்டு ZCB. ஸோ அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபஸ்ட்டு ஐசிபி ஈக்குவல் டு I2. ஐசிபி I2வும் ஒன்று தான். அப்போ I2வை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. ஸோ I2 வேல்யூ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. I2 இன்ட்டு cos phi2 மைனஸ் j sin phi2 into ZCB வேல்யூ இங்கே நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கோம், that is R2 plus JX2 into R2 plus JX2. voltage drop in the section CB அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் voltage drop in section AC, that is first section, அதை நம்ம எப்படி சொல்லலாம், VAC ன்னு சொல்லலாமா. voltage drop in the first section VAC, so equal to the current flow through that section. அதே சிம்பிள் ஃபார்முலா தான், IR தான். ஸோ அப்போ இது வழியாக ஃப்ளோ கூடிய கரண்ட் வந்து ஐஏசி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஐஏசி இன்ட்டு ZAC, தட் இஸ் இம்பிடன்ஸ் அக்ராஸ் தி இம்பிடன்ஸ் இன் தி செக்ஷன் ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஏசி. ஸோ இப்போ ஐஏசிங்கிறது எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம், ஐஏசி யாருனையும் கண்டுபிடிச்சிருக்கோம், I1 ப்ளஸ் I2 போட்டு இதில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இந்த ஈக்குவேஷன். இப்போ I1 இன்ட்டு cos phi1 minus j sin phi1 plus I2 into cos phi2 minus j sin phi2. IAC into ZAC. ZAC means இங்க இருக்கு R1 plus JX1, R1 plus JX1 into R1 plus JX1. புரிஞ்சுதா? அப்போ நம்ம வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் தி செக்ஷன் ஏசி, இந்த செக்ஷனுக்கு அக்ராஸ்லாம் ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம சென்டிங் எண்ட் வோல்டேஜ், சென்டிங் எண்ட் கரண்ட் அண்ட் சென்டிங் எண்ட் பவர் ஃபேக்டர் இந்த மூணு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சென்டிங் எண்ட் வோல்டேஜ். சென்டிங் எண்ட் வோல்டேஜ்னா என்னது, விஏவும் சென்டிங் எண்ட் வோல்டேஜும் ஒன்று தான். சென்டிங் எண்ட் வோல்டேஜ். ஸோ இந்த டயக்ராமில் வச்சு சென்டிங் எண்ட் வோல்டேஜ் நம்ம சொல்லிடலாமா. ஸோ இதெல்லாம் சொல்லலாம், தி வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் தி
first section, that is VAC, plus the voltage drop across the second section, that is VCB, plus the final voltage, that is the receiving end voltage, VB. அப்போ இந்த லைனில் ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ், இந்த லைனில் ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ், ஃபைனல் நம்ம கிடைக்கக்கூடிய வோல்டேஜ், இந்த மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா சென்டிங் எண்ட் வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சென்டிங் எண்ட் வோல்டேஜ்ங்கிறது VA. நம்ம எப்படி சொல்லலாம்? VA ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இந்த லைனில் ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ், தட் இஸ் VAC plus voltage drop across the second section, that is VCB, plus the final receiving end voltage VB. அப்போ sending end voltage. ஸோ இவ்வளோ தான் sending end voltage. அப்போ VACங்கிறது the voltage drop across the first section. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா sending end current. ஸோ சென்டிங் எண்ட் கரண்ட் நம்ம யாருனே கண்டுபிடிச்சது தான். சென்டிங் எண்ட் கரண்ட்ங்கிறது இதுதான் IAC. ஸோ IAC ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I2. ஸோ நெக்ஸ்ட் சென்டிங் எண்ட் பவர் ஃபேக்டர். சென்டிங் எண்ட் பவர் ஃபேக்டர்னாலே கொசைன் ஆங்கிள், தட் இஸ் காஸ் ஃபை. அவ்வளோதான். ஸோ புரியுதா? ஸோ இதான் என்ன அப்படின்னா பவர் ஃபேக்டர் ரெஃபர் டு receiving end voltage. First இந்த AC distribution network தெரியணும். ஸோ இதில் வந்து A and B, AB இது வந்து என்னது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர் லைன். டிஸ்ட்ரிபியூட்டர் அதே மாதிரி சிங்கிற பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன கனெக்ட் பண்ணிக்கோம் அப்படின்னா லோடு கனெக்ட் பண்ணிக்கோம். சிங்கிற பாயிண்ட்லையும் அதே மாதிரி பிங்கிற பாயிண்ட்லையும் நம்ம லோட் கனெக்ட் பண்ணிக்கோம். பிங்கிறது ரிசீவிங் எண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது நல்லா வச்சுக்கணும். அடிச்சோம் நம்ம யூஸ் பண்ண ரெண்டு லோட்ஸுமே என்ன லோடு? இட் இஸ் அ லேகிங் பவர் ஃபேக்டர் லோடு. ஸோ அதனால தான் இங்கே என்ன போடுறோம்? E4-j51 போட்டோம். அதே மாதிரி இங்கே E4-j51 போட்டோம். இங்கே வந்து மைனஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ லேகிங் பவர் ஃபேக்டர் லோடு. அப்போ மைனஸ் ரெப்ரசென்ட்ஸ் தி லேகிங் பவர் ஃபேக்டர் லோடு. ஸோ புரியுதா? ஸோ இப்போ வந்து அதில் காசுன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க I1 இன்ட்டு காஸ். இது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் ஆக்டிவ் பவர். அதனால் பவர் ட்ரையாங்கிளில் பார்க்கும்போது ஆக்டிவ் பவர் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா VI காஸ் பைன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ரியாக்டிவ் பவர் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க? VI சைன் ஃபைன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஏன் மைனஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் லோடு யூஸ் பண்ணுறோம்? இண்டக்டிவ் டைப் ஆஃப் லோடு. அதனால் லேகிங் பவர் ஃபேக்டர், அதனால் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? மைனஸ்ன்னு போட்டிருக்கோம். புரியுதா? ஸோ அப்போ லேகிங் பவர் ஃபேக்டர் இண்டக்டிவ் டைப் ஆஃப் லோடுன்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ரியாக்டன்ஸ் வந்து XL தான் கிடைக்கும். தட் இஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ அதனால தான் இங்கே என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா மைனஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ புரியுதா? ஸோ அப்புறம் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டெரிவேஷன் பார்த்துருக்கோம். ஸோ இதே டெரிவேஷன் நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணி எப்படி இந்த இதுக்கு வந்து நம்ம இதே நெட்வொர்க்கு நம்ம வந்து எப்படி பவர் வந்து நம்ம வெக்டார் டயக்ராம் வரையலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேயா?